அடுத்த ஓடிஐ மேட்ச் தான் ரோஹித் சர்மாவுக்கு கடைசி மேட்சா இல்ல அடுத்த சீரிஸ் ரோஹித் சர்மா டிராப் செய்யப்படுவார் அப்படின்ற பேச்செல்லாம் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். பட் ஒரு விஷயம் தெளிவா தெரியும் சகோ, பாவம் செம்ம பிரஷர்ல ஆடிட்டு இருக்காரு ரோஹித் சர்மா. இவ்வளவு சாதனை பண்ண ஒரு பேட்டர் வந்து இவ்வளவு இறுக்கத்துல ஆடுறது பார்க்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவரும் சரி விராத்தும் சரி ஒரு பிரஷர்லயே வச்சு ஆட வைக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. பட் நீங்க ஃபர்ஸ்ட் ஓடிக்கு அப்புறம் சுப்மன் கில் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல பேசும்போது என்ன சொன்னாரு பாத்தீங்கன்னா, விராத்தும் ரோஹித்தும் இரண்டு கண்கள் ஃபார் த டீம் மாதிரி பேசினாரு. ஆனா ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் சொன்னாரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, 2027 ஓடிஐ வேர்ல்ட் கப்கான திட்டங்களை நான் விராட் கோலியோட ரொம்ப க்ளோஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. விராட் கோலியை மட்டும்தான் குறிப்பிட்டு சொன்னார் சகோ, ரோஹித் சர்மா பத்தி சொல்லல. அப்படின்ற போது இவங்களோட மெயின் பிக்சர்ல ரோஹித் சர்மா இல்லன்ற மாதிரி தான் தெரியும். இவங்க ரெண்டு பேருமே பார்க்காத சேலஞ்சஸ் கிடையாது. எத்தனையோ எதிர்நீச்சல் போட்டு எத்தனையோ சாதனைகளை பண்ணிருக்காங்க. ஆனா எதிர்நீச்சல் போட்டுட்டே இருக்கிறவங்க கூட ஒரு கட்டத்துல ஓஞ்சி போய் கரைக்கு ஒதுங்குவான்ல, அந்த மூமெண்ட்டுக்கு தான் மத்தவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சகோ என்கிட்ட ஒரு தராசு தட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு பக்கம் ஒரு கோச்சும் செலக்டரும் வைக்கிறேன், இன்னொரு பக்கம் விராத்தையும் ரோஹித்தையும் வைக்கிறேன். இந்த கோச்சுக்கும் செலக்டருக்குமான மாற்று கண்டிப்பா இருக்கு. இதோட ஒரு பெட்டர் கோச் ஒரு பெட்டர் செலக்டர் நான் எடுத்துட்டு வரலாம். ஆனா இந்த பக்கம் ஒரு விராத்துக்கும் ரோஹித்துக்கான மாற்று இல்ல, ரீப்ளேஸ்மெண்டே இல்ல அப்படின்ற போது எந்த விஷயத்துக்கு நம்மளுக்கு ஒரு மாற்று இல்ல, ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த விஷயத்தை தான் பொக்கிஷமா பாதுகாக்கணும் சகோ. சகோ உங்க மேல பிரஷரை போகாம ஃப்ரீயா விட்டீங்கன்னா இன்னும் சில அற்புதமான இன்னிங்ஸ் இந்த ரெண்டு பேருமே கொடுப்பாங்கன்றது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. நீங்க ரீப்ளேஸ்மெண்டா வேற யாரை வச்சாலுமே தே ஆர் நாட் ரோஹித் அண்ட் விராட் ஃபார் அ லாங் டைம். இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் ஒன்னு ரெண்டு தலைமுறைக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய ஒரு அழகான ஒரு டேலண்ட். இன்னும் ஒயிட் பால்ல பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இந்த சூப்பர் ஸ்டார்ஸோட இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. யாருங்க சூப்பர் ஸ்டார் ஆக முடியும்? ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஓவர் நைட்ல யாராவது சூப்பர் ஸ்டார் ஆக முடியுமா? முடியாது. 15 வருஷம் இடைவிடாத ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டாரா மாற முடியும். அப்படின்ற போது அந்த சூப்பர் ஸ்டாருக்கான ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா எல்லா ஃபீல்ட்லயும் கொடுத்தாகணும். யாரா இருந்தாலுமே இந்த மேட்ச் அடிச்சாதான் அடுத்த மேட்ச் அடிச்சாதான் கழுத்து மேல கத்தி தொங்குது அப்படின்னு பிரஷரை டெஃபினட்டா என்ஜாய் பண்ண மாட்டாங்க. இப்ப செலக்டர் கோச்சே எடுத்துக்கோங்க. இந்த சீரிஸ் வின் பண்ணாதான் அடுத்த சீரிஸ் நீ செலக்டர் கோச்சுன்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? அந்த அழுத்தத்தை என்ஜாய் பண்ணுவாங்களா? அதன் காரணமாக தான் முதல்ல 2-3 வருஷம் கான்ட்ராக்ட்லாம் வாங்கிக்கிறாங்க. ஸோ எதுவா இருந்தாலும் ஒரு மேட்ச்ல டிசைட் பண்றது, அதுவும் லெஜெண்ட்ஸுக்கு டிசைட் பண்றது தவறான ஒரு விஷயம். அட்லீஸ்ட் லெஜெண்ட்ஸ் எல்லாம் டோன்ட் கீப் தம் கெஸிங். மரியாதையா என்ன பேசணுமோ பேசி ஒரு தெளிவான ஒரு பிளானுக்கு வந்துருங்க. வேர்ல்டு கப்லாம் பாத்தீங்கன்னா பவர் பிளே என்ன மாதிரி ஆடினார் ரோஹித் சர்மா. அதிரடி மன்னன் மாதிரி பேட்டிங் ஆடினாரு. தான் விக்கெட் போனாலும் பரவாயில்ல, டீமுக்கு ஒரு பெரிய ஸ்டார்ட் கொடுக்கணும்னு ஒரு டீம் பிளேயர், ஒரு அற்புதமான கேப்டனா செயல்பட்ட ஒருத்தரை இன்னைக்கு உங்க விக்கெட்டை காப்பாத்தினாதான் உங்களுக்கு இடன்ற ஒரு பிரஷர்ல போட்டாங்க சார். சவுத் ஆப்பிரிக்கால வேர்ல்டு கப் ஆட போறீங்க அப்படின்ற போது அங்க இருக்கிற பவுன்சி விக்கெட்டை மேனேஜ் பண்ணி ஆடக்கூடிய பேட்டர்ஸ், என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய பேட்டர்ஸ் எடுத்துன்னு போறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்ற போது ரோஹித் சர்மா எந்த அளவுக்கு பவுன்ஸை விரும்பி ஆடக்கூடிய பேட்டர்னு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். ஒருவேளை ரோஹித் சர்மா இல்லாம ஓடிய வேர்ல்ட் கப் டீம் போச்சுன்னா இழப்பு ரோஹித்துக்கு மட்டும் இல்ல, டீமுக்கும் மிகப்பெரிய இழப்புன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இருந்தாலும் உங்க தாட்ஸ் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஹேவ் அ நைஸ் டே அண்ட் ஸ்டே டியூன்ஸ்.